ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் கிரவுனோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயினை வேண்டான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஓகே கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபைனலா ஒரு முடிவுக்கும் வந்திருப்பான். இப்ப அரண்மனையில கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக இவள பத்திரிக்கை கொடுத்து இன்வைட் பண்ண உடனே அதெல்லாம் நான் வர முடியாது, என்ன குயினா மட்டும் தான் அங்க கூட்டிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அதுக்கும் ஒத்துக்கிட்டு நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவளை வர சொல்லியிருப்பான். அரண்மனைக்குள்ள வந்தவ நார்மலா கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவன் கூட கை கோத்து நடந்து வரத மகாராணி வியந்து பார்க்க அப்படியே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. வரவங்க எல்லாரையுமே மீடியா பீப்புள்ஸ் போட்டோல இருந்து வீடியோ வரைக்கும் எடுத்து லைவா ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ் ஹிஜுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதை அவ போட்டுட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் சீக்கிரமா ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு கதவுக்கு பின்னாடி இவன் கத்திட்டே இருக்கும்போது கொஞ்சம் சும்மா இரு, நான் கிளம்பிட்டு தானே இருக்கேன், கிளம்பி முடிச்சுட்டு வரமாட்டேனா அப்படின்ற மாதிரி நார்மலா வீட்டுல எப்படி சத்தம் எல்லாம் போடுவோமோ அதே மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு அரண்மனை, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பக்கத்துல மிஸ்சோய் சொல்ல வேற என்ன பண்றது, சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவன் இந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சோய் எனக்கு ஒரு சீட் புக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே வந்தவர் நேரா பிரின்ஸ் கிட்ட வந்து என்ன இன்னும் கிளம்பாம நைட்டில நின்னுட்டு இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் கிளம்பி வராடா, அவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கா ஃபிட்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கதவை திறந்துட்டு ஹீரோயின் வெளியில வர வாயை திறந்துட்டு பாக்குறான். இந்த பக்கம் மெஜஸ்டியை காட்டுறாங்க. அழகா ட்ரெஸ் அப் பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டு விட இந்த மகாராணியோட அசிஸ்டன்ட் தான் போட்டு விடுறாங்க. இப்ப எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் தான் உங்களை பெருமையா காட்ட போது, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போட்டு விட இந்த பக்கம் குயினை காட்டுறாங்க. அழகா பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணி கியூட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. பட் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி தனிமையில உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போக குயின் வராங்க அப்படின்னு பார்ட்டில அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அங்க இருக்கவங்களா அப்படியே ஒதுங்கி நிக்க ரொம்ப அழகா பிளாக் அண்ட் பிளாக்ல சூப்பரா போய் இறங்கும் போது எல்லாருமே விஷ் பண்றாங்க. அப்ப இவங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை மட்டும் முன்னுக்கு வந்து நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்காக தான் நான் இப்படி ட்ரெஸ் அப்லாம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மகாராணிக்கு செம கடுப்பாயிடுது. இப்படி இவங்க அழகா நடந்து வரும்போது குறுக்க வந்து பேசுறதே அவமரியாதை. கொஞ்சம் தூரம் நடந்து போனவங்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட இவெல்லாம் கிராண்ட் பிரின்ஸ்க்கு சூட்டே ஆக மாட்டா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் திரும்பி பாக்குறாரு. ஒரு சின்ன விஷயத்த கூட குயினால ஏத்துக்க முடியல. அப்படியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இயான் வராங்க அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸை இன்வைட் பண்ண பாத்தீங்கன்னா செமையா ட்ரெஸ் அப் பண்ணி பார்பிடால் அப்படியே பக்கத்துல கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படி ரெண்டு பேரும் ட்ரெஸ் அப் பண்ணி வராங்க. எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வணக்கம்லாம் சொல்றாங்க. அத மகாராணியும் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. சோ மியூசிக் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி மகாராணி கண்ணை காட்ட கொஞ்ச நேரத்துல மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப முதல் முறையா கிராண்ட் பிரின்ஸும் ஹிஜூனும் தான் டான்ஸ் ஆட போறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆடிட்டு இருக்கும்போது எல்லாருமே அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்கண்ணு உலக கண்ணு எல்லாமே நம்மளதான் பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் லைட்டா அவங்கள திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுவா. பட் அப்படி இந்த டான்ஸ்ல பார்க்க கூடாது. அதுக்குள்ள டக்குன்னு அவளோட இடுப்புல கை வச்சு இழுத்து அணைச்சுக்கிறான். அந்த நேரத்துல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இளவரசன் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, அதுல எனக்கு பிடிக்காதது இந்த டான்ஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்படி அவங்க பிடிக்காமலே இந்த டான்ஸை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆடிட்டு இருப்பாங்க. ஃபைனலா டான்ஸும் முடிஞ்சிருது. எல்லாருமே கை தட்டி ஆரவாரப்பட அந்த நேரத்துல டக்குன்னு கிராண்ட் பிரின்ஸ் முட்டி போட்டு அவன் முன்னாடி அப்படியே உட்கார அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சேரப்பாறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவன் கையில அவங்க அம்மாவோட மோதிரத்தை எடுத்து நீட்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா, என் கூட மகாராணியா என் பக்கத்துல நடந்து வர விரும்புறியா அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளவுதான். ஹீரோயினால அந்த ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டை மட்டும் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. அவன் நினைச்சதே இந்த மாதிரியான பிரைட தான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆரவாரப்படுறாங்க, கிளாப் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வானத்தை பாக்குறா. அங்க வான வேடிக்கையும் வெடிக்க ஆரம்பிக்குது. இவளும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ரிங்க போட இங்க நடக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் மகாராணி செம வெறுப்போட பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை கோத்து மெஜஸ்ட்ரி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல மெஜஸ்ட்ரி உங்களோட ராயல் பிளெஸிங் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்துல அவங்க அம்மா போய் நின்னுக்கிட்டு ஒன்னும் வேண்டாம் வேண்டாம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி தலையசைக்க ஜிஸ்ட்ரி இவங்களையும் பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிற்கும் போது திரும்பவும் கிராண்ட் பிரின்ஸ் மெஜஸ்ட்ரியை பார்த்து உங்களோட பிளெஸிங்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குட்டி பையனை எழுந்து வந்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா இருங்க, அதே மாதிரி ஹிஜூன் ஆண்டி நீங்களும் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான். அவங்களோட கல்யாணத்தை மகாராஜாவே அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் யாருமே தடை பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு பயங்கர பாப்புலர் ஆயிடுது. மீடியாலேருந்து எல்லாருமே சேர் அப் பண்றாங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப நடந்த விஷயத்த மகாராணியால தாங்க முடிஞ்சோ இல்லையோ நம்ம பிரைம் மினிஸ்டரால சுத்தமா தாங்க முடியல. அப்படியே டையெல்லாம் ஒத்துக்கிட்டு காத்து வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தனியா போய் நின்னுக்கிட்டு ஜீரணிக்க முடியாம நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மகாராணி வந்து உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க என்ன மகாராணி சொல்றீங்க, அவங்க இந்த அளவுக்கு வந்துட்டாங்க, பட் இப்படி நம்மள மொக்க பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், இவங்க இன்னைக்கு நடந்துகிட்டது சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஆனா ஒண்ணு
அந்த பிரின்ஸோட கேபினும் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போற குயினோட கேபினும் எம்டியா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அதுல யாருமே அரியணை ஏற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக மகாராணிக்கு கொஞ்சம் கூலப்பாகுது. இந்த பக்கம் பார்ட்டியில எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பிரைம் மினிஸ்டர் பாதியிலே போனாரு அப்படிங்கறத ஹீரோயின் போய் நான் பாத்துக்கிறேன், அதே மாதிரி குயினுக்கு மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நீ ப்ரைட் பண்றதுக்கு அவங்க கூட நீ போய் டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி இஜூன் சைகியால சொல்ல டக்குன்னு கிராண்ட் பிரின்ஸும் மகாராணியை கையை பிடிச்சு டான்ஸ் ஆட கூப்பிட அந்த இடத்துல டான்ஸ் ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல எப்படியாப்பட்ட கிஃப்ட், அந்த கிஃப்ட போய் ஒரு நயவஞ்சகி கையிலேயா மாட்டுவ, ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னங்க நீ சொல்றீங்க, அவங்க கிட்டதான் ஆல்ரெடி பேசிட்டு மகாராணி ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ துரோகியோ எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அவதான் என்னோட பக்கத்துல மணமேடையில உட்கார போறாங்கிறத இனிமே மறுக்க முடியாது. ஏன்னா மெஜஸ்ட்ரியே எங்களை பிளஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிளான் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெஜஸ்ட்ரிக்கு எதிராக சதி செய்யறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். குயினால அதை தாங்கவே முடியல. சோ இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு ஏதாவது பிளான் எல்லாம் போடாதீங்க. சோ என்னோட கல்யாணம் முடிவான ஒண்ணு, அதை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் நான் இந்த வார்னிங்கை கொடுக்கல, உங்களோட பிரதருக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல கோவப்படுறாங்க. இந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, அது சப மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் தனியா நிக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு வாங்க நம்மளும் டான்ஸ் ஆடலான்னு கையை கொடுக்க ஹீரோயின் கையில இருக்க மோதிரத்தை பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு மூஞ்செல்லாம் அப்படியே மாதிரி இருக்கு. சோ அங்க கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஹீரோயினும் கூட தானே படிச்சாங்க. அந்த நேரத்துல ஸ்கூல் பசங்கள்ல அரண்மனையை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமா ஹீரோயினை பிடிக்காது. சோ எலிவேட்டர்ல மாட்டி விட்டுறாங்க. அத ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு குடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிக்கிற எலிவேட்டரை ஓபன் பண்ணி அவளை காப்பாத்திருப்பான். அந்த நேரத்துல வா சீக்கிரமா வா அப்படின்னு பிரைம் மினிஸ்டரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஹீரோயினும் ஓடி போயிருப்பா. இப்போ எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுன்னு ஓடுறாங்களா எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல, உன்னை நம்ப மாட்டாங்க, லேட்டா போனா உள்ள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல இருந்தாலும் கையை பிடிச்சிட்டு ஓடி போயிருந்திருப்பா. அதே மாதிரி இப்ப கையை நீட்டாலே அப்படின்னு வேற வழியே இல்லாம அவனும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல நீ இப்பவும் கல்யாணத்தை எதிர்க்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா அவன் எனக்கு மோதிரத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் ஒரு 5-6 மாசத்துல டிவோர்ஸ் பண்றது உறுதிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி டான்ஸ் ஆடும் போது ஒரு ஸ்டெப் பக்கத்துல இருக்கவங்க கைக்கு அம்மா ஆடிட்டு இருக்க பொண்ணு ஷிஃப்ட் ஆகி போகணும். அப்படி ஷிஃப்ட் ஆகி போகும்போது திரும்பவும் ஹீரோயின் ஹீரோ கூட டான்ஸ் ஆட இந்த சமயத்துல பிரைம் மினிஸ்டர் கையில குயின் இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் பிரைம் மினிஸ்டருக்கு அவன் கையில அவ போய் டான்ஸ் ஆடுறத ஒரு பார்வை பார்க்க குயினும் அதை நோட் பண்றா. அடுத்த சீன்ல அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்ப பிரைம் மினிஸ்டர் கையில இஜூன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எனக்காக ஒரு சத்தியம் பண்ணுவியா, இன்னொரு தடவை என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ண, எப்பவுமே உனக்கு எகெயின்ஸ்டா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறான். அந்த டான்ஸும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவன் மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கா. மகாராணி போட்டிருந்த மோதிரமாச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எல்லாருமே இதை பத்தி தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல நான் சின்ன வயசா இருக்கும் போது இது மாதிரியான மோதிரங்களை போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன், பட் இது உங்க அம்மாவோட மோதிரமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை நீ கழட்டி கொடுத்துட்டு போகணும், இது ஒரு நேஷனல் ட்ரெஷர் ஓகேவா, அப்படியே சுட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்பவே கழட்டி தரேன் அப்படின்னு அவசரப்பட அதுக்கு அவசியமே இல்லை, கையிலே போட்டுக்கோ, எங்க அம்மாவுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட அதை பிரைஸா கொடுத்துட்டா திரும்ப அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதனால நீயே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க அது உனக்கு பாரமாவா இருக்க, நீயே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த நேரத்துல இப்ப நேஷனல் ட்ரெஷர் என்னோட கையில இருக்கு, அதுவும் 6 மாசம் டிவோர்ஸ் ஆற வரைக்கும் அப்புறம் கொடுத்துடணும் இல்லையா. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உன் மேலதான் அவங்க அம்மாவுக்கு அதிகமான பாசம் போல இருக்கு, இந்த ரிங்க உன்கிட்ட கொடுத்துருக்காங்க உன்னோட வருங்கால மனைவிக்கு போட்டு விட, ஆனா இதையே கிரவுன் பிரின்ஸ்க்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சிரிச்சுட்டு இல்ல இது எங்க அப்பாவோட டெசிஷன், எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் இருந்தாரு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உனக்கு ஒரு நல்ல அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்க பிரீஸை ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவனும் பொறுமையா கையை எடுத்துட்டு போய் அவளோட முடிய கோதி விட போக ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் வெக்கப்பட்ட மாதிரியும் நின்னுட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பூக்கள் எல்லாம் வச்சு மிஸ்டர் சோயும் டூஹைஜனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் அங்க போயிட்டு மோதிரம் போட்டதை பத்தி அந்த பார்ட்டில எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க, என் கையில இது அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி டூஹைஜன் கிட்ட காட்ட அதே சமயத்துல இந்த பக்கம் அண்ணியை அண்ணனையும் காட்டுறாங்க. அவங்களும் இப்ப ரிலேவா போயிட்டு இருக்க கிராண்ட் பிரின்ஸ் ஈயானோட ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 2 பேரும் பயங்கரமா காமெடி பண்றாங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சேர சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஆனா சம்திங் ஃபிஷியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல
இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான், பிரிஞ்சாலும் நமக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் ஒருத்தன் காரை ரிப்பேர் பண்ணவன் செத்து போயிட்டானா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு இல்லையா, நீ அதை பத்தி யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி லைஃபை பார்த்து அவங்க அண்ணங்காரன் கேட்க அங்க கட் பண்ணி அப்படியே அரண்மனையில காட்டுறாங்க. விறுவிறுப்பா குயினோட அண்ணன் வேக வேகமா நடந்து வந்துட்டு யுவர் மெஜஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்ல, மகாராணியும் அவரை உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வேகமா வந்தவரு நாப்தலிஸ்ட் அந்த கல்யாண சடங்கு ரொம்ப அருவருப்பாவும் கேவலமாவும் இருந்துச்சு, இது நீ தடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க கமாண்ட எனக்கு புரியுது, ஆனா என்னால அந்த இடத்துல மெஜஸ்ட்ரியோட ஆணைக்கு எதிராக எதையுமே செய்ய முடியாதே, அதனால நான் என்ன சந்தேகப்படுறேன்னா கிங்கோட விஷ் என்னன்றது இயானுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவன் எழுதின லெட்டரை எனக்கு முன்னாடியே இயான் படிச்சிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பாஸ்டுக்குள்ள போறாங்க. அரசர் ஒரு லெட்டரை எழுதி அதுல சீலை வச்சுட்டு இருக்கும் போதே மயக்கத்துல இருப்பாரு. அந்த நேரத்துல நான் உடனே இல்ல அதை எடுத்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டேன், சோ யாருமே அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதும் அதுல மகாராஜா இறந்து போய் தூக்கிட்டு வந்து போட்டதும், ஸோ இதுல ஏதாவது கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. சரி இதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டுடலாம். இல்ல நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், அது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அன்னைக்கு நெருப்பும் சாம்பலுமா பறந்துட்டு இருந்துச்சு, அந்த இடத்துக்குள்ள அவனால போயிருக்க முடியாது, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் போயிருக்க முடியும், ஆனா அவனுக்கு அந்த வில்ல பத்தின இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு எனக்கு புரியல, பட் அதன்படிதான் அவன் செயல்பட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு குயினும் சொல்றா. இந்த நேரத்துல சாங் ஹிஜுவை பத்தி என்ன நினைக்கிறேன்ற மாதிரி இவரு கேட்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லையா, எனக்கும் சுத்தமா உடன்பாடு இல்ல, வேற வழியே இல்ல, இதுக்கு நம்ம கைகோத்து தான் செயல்பட்டாகணும், ஆமான்னு சொல்லிதான் ஆகணும், இதை எதிர்த்தோம்னா ராஜ துரோகம் ஆயிடும் அப்படின்னு குயின் சொல்லும் போது இந்த தடவை அவருக்கே கோவம் குறைஞ்சு அமைதியாற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அண்ணனும் அண்ணியும் ஹீரோயினோட அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நடக்கிறதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த கல்யாணத்திலயும் உடன்பாடு கிடையாது, இதை எப்படியாவது நிறுத்தணும்ன்ற பிளான்ல தான் அவரு இருக்காரு. அதனால மருமகளை பார்த்து, ஏமா உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு, நான் ஒரு சின்ன விஷயமா உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காக அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அரண்மனைக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு நம்மளும் போய் நடக்கிற விஷயங்கள்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமா சொல்றாரு. இந்த பக்கம் கேஸ்டல் பியூட்டியோட ஓனர்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. வர்றது அண்ணனும் அண்ணியும் தான். ஹிஜுவுக்கு கிடைக்கிற பெருமை தான் இப்ப நமக்கும் கிடைச்சிருக்கா, அதனாலதான் எல்லாரும் ஓடி வந்து கதவை திறக்கிறாங்களான்னு அன்னிக்காரி கேட்க, அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹிஜு போட்டிருக்க மோதிரத்தையே அன்னிக்காரி அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கும் போது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணங்கார அது வர போட்டோ எடுத்துக்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப மரியாதையா அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அண்ணனுக்கு தங்கச்சி கிட்ட எப்பவும் சண்டை போடுற மாதிரி அவளை வம்புக்கு இழுக்க, டேய் உன் வேலையை மட்டும் பாருடா, இந்த கல்யாணம் செட் ஆகாது, அதாகாது இதாகாதுன்ட்டு பயமுத்திட்டு எல்லாம் இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட நல்லதுக்கு தாண்டி நாங்களும் சொல்றோம், உன்னோட காரை ஒருத்தர் ரிப்பேர் பண்ணா இல்லையா, பிரேக் ஒயர் எல்லாம் கட் பண்ணானே அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நீ கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு எழுந்து போய் அவளோட ஷோல்டர்ல கை வைக்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு, எவனா இருந்தாலும் அவனை இப்படிதான் குத்தி கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர அக்ரெசிவா நடந்துக்கிறா. அந்த இடத்துக்கு டூ ஹைஜின் வந்து நிக்க, மீட்டிங் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறா. போகும்போதே கார்ல அவளோட ஐபேட்ல பப்ளிக் சைட்ல இருந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவளும் படிச்சுட்டே போகும்போது, ஆமாமா இவங்களுக்கு வேற வேலை இல்ல, கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இவன் நேத்து ப்ரப்போஸ் பண்ண வரைக்கும் மொத்த கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்ல இந்த பிஆர் டீமை கூப்பிடு, அவங்க கிட்ட ஒரு தடவை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நேரா போய் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறா. சோ உங்களோட ரொமான்டிக் வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, முதல் முறையா அந்த பவன் நேர விடுற இடத்துல தானே சந்திச்சுக்கிட்டாங்க, அதை திங்க் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நாங்க 2 பேரும் வேற வேற உலகத்துல தான் வாழ்ந்தோம், அவரு கிராண்ட் பிரின்ஸ் அரசவையில வாழக்கூடியவரு, நான் ஒரு சிஇஓவா என்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன், ஒரு பார்ட்டிக்கு அங்க போகும்போது நாங்க இப்படி மீட் பண்ணிக்கிட்டோம், இப்படி பேசணும், ஃபைனலா மெஜஸ்ட்ரி ஆசைப்பட்டதுனால தான் காரை ஓட்டிட்டு போனேன், அதனால அதை இருக்கிறதுக்காக எனக்கு முன்னாடி காரை ஓட்டிட்டு வந்து நின்று அவரோட உயிரை கூட பெருசா நினைக்காம எங்க 2 பேரும் உயிரையும் காப்பாத்தினாரு, அதுக்கப்புறம் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு, இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு அவளோட ஸ்டைல் இருக்கு இல்லையா அதெல்லாம் காட்டி, ஸ்டைல காட்டும் போதே போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே இன்டர்வியூவும் முடிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து அபிஷியல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, போதும் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இன்னைக்கு இன்டர்வியூ பிஆர் டீம் எடுத்திருக்காங்க, அதுல இவங்க பதில் சொல்லியிருக்கிறத மட்டும் பாருங்களேன், தன்னை பெருமைப்படுத்தி பேசிக்கிறதுலயே குறிக்கோளா இருக்காங்க இசமா அப்படின்ற மாதிரி டேபை கொடுக்க, அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் இப்ப அரண்மனைக்குள்ள வராங்க, அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்க, அப்ப ஸ்டூவர்டும் அப்படியே கையை நீட்டிட்டு ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, அந்த நேரத்துல அப்பாடா பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, வெளியில துரத்துன்னு சொன்ன உடனே துரத்த மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இல்லையா, சோ அவளோட ஸ்டைல்ல அப்படியே நடந்து போக பின்னாடி எல்லாருமே ஹீரோயின் இங்க வந்து ஸ்டே பண்ண போறதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்ப
ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டு போன் பேசிட்டு இருப்பா. அப்ப அங்க வேலை செய்யற லேடி ஒருத்தி இவளோட ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு பேக வச்சிடா. பட் அந்த நேரத்துல டூஹைஜனும் அங்க வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடியும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணிப்பெண்கள் எல்லாம் வெளியில அனுப்பி வைக்க, அந்த நேரத்துல இப்போ அரண்மனைக்குள்ள வந்ததுனால கிராண்ட் பிரின்ஸை மீட் பண்ணி பேசணும் இல்லையா, அதுக்காக ஜோயும் வந்து உட்காந்துருக்காரு. முதல் முறையாக அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல அதுக்கப்புறம் இவங்க உஷாரா இருக்க வேண்டியது இவங்களோட கையில தான் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நம்ம பாக்குறோம், யார் யாரெல்லாம் நம்மள ஸ்பையா நோட்டமிடுறாங்க, யார் யாரெல்லாம் அத்துமீறி நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்களை போட்டோ எடுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னோட பிரைவேட் ரெஸ்டாரண்ட்ல கூட யாரோ ஒரு ஸ்பை இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, யாரோ ஒருத்தவங்க ஹிடன் கேமராலாம் வச்சுதான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு நான் ஹீரோயின் கூட தங்கலாமா அப்படின்ட்டு பெர்மிஷன் கேக்குறாங்க. இதுல ஒரே ஒரு லேடி மட்டும் பையங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போறா. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இதுக்கப்புறம் எங்க போனாலும் கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவளும் கார் எடுத்துட்டு கிளம்புறா. இப்ப கூடவே டூஹைஜன் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றா. இவளும் அரண்மனையில வந்து இறங்கும் போதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சா பேசிதானே ஆகணும். அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அவன் கூட நடந்து போகும்போது கல்யாணத்தை பத்தி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே நடந்து போறாரு. இந்த பக்கம் இவன் ஹீரோயின் வர்றது தெரிஞ்சும் அவகிட்ட கெத்த காட்ட ரொம்ப இம்ப்ரெசிவா புக் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டரும் ஹீரோயினும் வந்து உட்காராங்க. ஜோய் அவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கிராண்ட் பிரின்ஸ், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவா கிளம்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வந்தோம், அரண்மனையில தான் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது வெளியில டோஹைஜுன் ரொம்ப அவசரமா மீட்டிங் கொஞ்சம் தள்ளி போட முடியாதா, ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு ஜோய் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் சரி பண்ணிட்டு கிட்டக்கு வந்து பேச வராரு. மிஸ் சாங் உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதை போய் அடுக்க போலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அந்த இடத்துக்கு மிஸ் ஜோய் வந்து நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோமே, நீங்க பாட்டுல போலாமே அப்படின்ற மாதிரி ஜோயை துரத்தி விட அவருக்கு நடந்து போகும்போதே தடுக்குது. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இப்ப நடக்க போற கல்யாணத்தினால நம்மளோட மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். அது மட்டும் இல்ல ஹீரோயினரும் நமக்கு உயரும். எப்படின்னா நம்ம ரேட்டிங்ல அதிகமா இருக்கும், அதுவும் ரெவன்யூ நிறைய வரும், எல்லாருமே இந்த கல்யாணத்துல அட்டன் பண்ணி பெருமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, பிரைம் மினிஸ்டர் டக்குன்னு ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல காது கிட்ட போய் ஏதோ சொல்ல போக, அவதான் கூச்ச சுபாவமே, யாராவது கிட்டக்கு வந்தாலே டக்குன்னு சினுங்குவா. சோ காஃபி கொட்டி எடுத்து டக்குன்னு அத பிரைம் மினிஸ்டர் தொடக்க போக, இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இந்த நேரத்துல கிராண்ட் பிரின்ஸும் என்னடா இது அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறா. சிரிச்சபடி கிராண்ட் பிரின்ஸ் உட்காந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ எனக்கு மனைவியாக போறா, அதனால அவ கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, டக்குன்னு ஃப்ரெண்ட்லியாலாம் மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுப்பான் பாருங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டரால அதை ஜீரணிக்கவே முடியல. ஒன்னும் புரியாம அப்படியே உட்காந்துட்டு இருந்தவர், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் அவருக்கு தெரியாத விஷயங்களா, எல்லாமே தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்ல 3 பேர் அந்த இடத்துல வழிஞ்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல நீங்க டைவர்ஸ ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே இவனும் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் அண்ணியும் அண்ணனும் வரும்போது ஹீரோயின் அப்பதான் வரா கார்ல. சோ வரும்போதே என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவளுக்கு கிடைக்கிற மரியாதை நமக்கு கிடைக்குது, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கே அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அண்ணங்காரன் வணக்கம் சொல்ல, ஹே இந்த இடத்துல அவ குயின், அதனால வணக்கம் சொல்லியே ஆகணும், கொஞ்சம் இடுப்பு வலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னிக்காரிக்கு இடுப்பு வளைக்கிறதுக்கு வரவே இல்லை, அதனால இவன் நெளிகிறான். அடுத்து ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்ட உடனே, வேற ஒண்ணும் கிடையாது, எங்க அப்பா உனக்காக ஒரு பிரசன்ட் பண்ணணும்னு விரும்புறாரு, என்னோட சிஸ்டர்-இன்-லா உனக்கு நான் கிஃப்ட் பண்ணாம வேற யாருக்கு கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, ஏன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட டைவர்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் அப்பப்ப அதை தான் கேட்டுட்டு இருக்கான், வேற வழி இல்ல, இவங்களோட வாயெல்லாம் மூடணும்னா இப்படிதான் பண்ணி ஆகணும், அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஃபைனலா உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கொஞ்சமாவது இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஏட்டிக்கு புடியா பேசிட்டு இருக்காங்க. சோ எப்பவுமே ஹஸ்பண்டை பார்த்து இப்படி எதிர்த்து பேசுறது தப்பு, அது தெரியுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல 2 பேருமே இப்ப நம்ம எழுத போற லெட்டர்ல நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மனசாதான் எழுதணும் அப்படின்னு ஹைனஸ் சொல்ல, ஓகே ஹைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் ரொம்ப சென்சிட்டிவா அவ எழுத போறது தடுத்துட்டு, இங்க பாரு நம்மளோட கல்யாணத்துல 2 விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் எந்நேரத்துலயும் சொல்லக்கூடாது, அது கான்பிடென்ஷியலா மட்டும்தான் இருக்கணும், அதாவது 3வது விஷயமும் கான்பிடென்ஷியலா இருக்கணும், அதானே சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல இப்படி கோவப்பட்டு பேசுறதை நிறுத்து, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பேசணும், என்ன நடந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது, அப்புறம் செக்யூரிட்டி விஷயத்துல கரெக்டா இருக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிறைய லெட்டர்லாம் எழுதி கிழிச்சு போட்டு வச்சிருக்காங்க. மிஸ் ஜோய் உங்க ரூமுக்குள்ள மகாராணி வர போறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிக்க, பின்னாடி பாத்தீங்கன்னா மகாராணி நின்னுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த பக்கம் இவங்க எழுதின லெட்டர்லாம் கடகடன்னு எடுத்து ஒழிச்சு வைக்க, இவர் ராயல் ஹைனஸ் அப்படின்னு ஜோய் 2வது தடவை கூப்பிட,
அந்த நேரத்துலயும் இவங்களுக்கு மூச்சு வாங்குது. 2 பேரும் கையை கொத்துட்டு ஒன்னா நிக்கும் போது உள்ள வர சொல்லுங்க அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மகாராணி பயங்கர பிரைடா உள்ள வராங்க. அவங்க 2 பேரும் கையை கொத்துட்டு நிக்கிறத பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் கையை விட்டுட்டு யுவர் மெஜஸ்டி அப்படின்னு இவங்க குடும்ப பேரை சொல்லி வணக்கம் சொல்றா. அந்த நேரத்துல என்னவோ பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இன்னைக்கு டின்னர் என் கூட சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ் ஹிஜுனை பார்க்க அவளும் ஈனி இழிக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் சோயும் டூஹைஜினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரம் என்னங்க நீங்க பாட்டுல இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே செரிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு கல்லு வயிறு எதை போட்டாலும் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது 7:35 அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. சோ அத டூஹைஜின் பார்க்கும்போது சோயும் பார்த்துட்டு நம்ம 2 பேரும் இப்படி வெளியில வந்துட்டோம், அவங்க நம்மள தேடினா என்ன பண்றது, அவங்களுக்கு பசிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளுக்கும் இரும்பு வயிறு தான், உரிமையா கூட சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க, இப்ப குயின் மதர் கூட சாப்பிட போயிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களோட ஃபுட் எல்லாம் ஓல்டு ஸ்கூல் பழக்க வழக்கமானது, அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகுமா, இட்ஸ் ஃபைன், சாங்கால எல்லாத்தையும் சாப்பிட முடியும், அவ மேனேஜ் பண்ணிப்பா, அவ என்ன சாப்பிட்றா எது சாப்பிட்றான்னு நீங்க இந்த அளவுக்கு வரி பண்ணிக்கிறீங்க, நீங்க உங்களோட சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது ராயல் பிரின்ஸ் விஷயத்துல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒண்ணு. சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, சில ஃபுட்டை எப்படி சாப்பிடணும்னு வரமுறையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வரமுறைய டூஹைஜனும் சொல்லி காட்ட பரவாயில்லையே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்க இதுல என்ன டைப் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வேற வேற டைப்பான ஃபுட்ஸ் தான் இருக்கும், அதை அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு ஒரு கோடும் இருக்கும். அதனால இவளை பார்த்து இந்த கேள்வியை கேட்ட உடனே அவ இவனையே பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் இந்த சோய் கவனிச்சுட்டு சப்ளையர் ஆண்டி கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல குயின் இங்க சாப்பிட்றதுக்குன்னு வரமுறைகள் நிறைய இருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது, அதனால என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு தெரியலனாலும் ஹீரோ டக்குன்னு இந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும்னு சாப்ஸ்டிக்ல எடுத்து வச்சு அவகிட்ட கொடுக்குறான். அத மகாராணியும் பார்த்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த லிக்கர் பேர்ல்ஸ்ல இருந்து செய்யப்பட்ட ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க அவ அந்த அளவுக்கு லிக்கர்லாம் எடுத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இல்ல நான் எடுத்துப்பேன் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி ஹீரோயினும் வாங்கி கப்ல வைக்க அந்த நேரத்துல குயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. சோ நீ எப்பவுமே அடிக்கடி அப்பாலஜிஸ் கேட்டுட்டு இருக்க, நீ கேட்கிற அப்பாலஜிஸை வச்சு நான் ஒரு கதையே எழுதலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி குயின் சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா பக்கத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே அவளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப காமா இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு என்ன நீ குவைட்டாவே இருக்க, கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட அப்பா இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்தா நீங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் குயின் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது டக்குன்னு மகாராணி சிரிச்சுட்டு நீ எதுக்காகடா அண்ணனுக்கு குறுக்க வந்து நின்றுட்டு இருக்க, இதுக்கு அசிங்கத்தை சேர்க்க நினைக்கிற, அதே மாதிரி உன்னோட நெஃப்யூக்கு முன்னாடி இப்ப மெஜிஸ்ட்ரியா இருக்காரு இல்லையா அவருக்கு முன்னாடி ஏன் இப்படி குறுக்க வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு அப்பாலஜிஸ் லெட்டரையும் எடுத்து சொல்லியிருப்பாரு, நான் கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க பேசுறத கொஞ்சம் நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் கேட்க, அப்போ உங்க அப்பாவை பத்தி உனக்கு ஞாபகங்கள் இருக்கு, அவரோட ஆட்சியை பத்தியும் உனக்கு தெரியும் இல்லையா, அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி எல்லாம் உன்னால முடிவு பண்ண முடியுது, நீ இந்த மெஜிஸ்ட்ரியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவரோட வழியில நிக்க நினைக்கிறியா இல்ல அவரோட வழியை நிராகரிச்சுட்டு உன் வழியில நிக்க நினைக்கிறியா, இப்படிதானே லாஸ்ட் கிங் கிட்டயும் நீ பிஹேவ் பண்ண, அதாவது குயினோட ஹஸ்பண்ட் கிட்ட பிரின்ஸோட அண்ணன் கிட்ட ரொம்ப சோஷியலா இவன் மூவ் பண்ணுவா இல்லையா, அதெல்லாம் மீன் பண்ணி குத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் கவனிச்ச ஹீரோயின் ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதை குயினும் பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் உனக்கான இளவரசர் பட்டத்தை நான் கொடுத்துட்டேன் ஈயோன்னு, நீ இப்ப கிரவுனுக்காக தான் எனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க டக்குனு ஹீரோயின் எழுந்து குயின் என்னை மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா நாங்க கிளம்பி ஆகணும் இல்லைனா அப்படின்னு ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எங்களால எங்களோட ரூம்ஸ்க்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி மீன் பண்ண குயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவ விவரமா இருக்கிறது குயினுக்கு நல்லாவே தெரியுது. 2 பேரும் செம்ம கோவமா வேகமா நடந்து போக கொஞ்சம் மெதுவா போன்னு கையை பிடிச்சிட்டு அவனும் நடந்து வரான். என்னங்க மெதுவா போகணும்னு சொல்றீங்க, இந்த கிளவி பாட்டுல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, குயினா இருக்கிறதுனால எல்லாத்தையும் கேட்க முடியுமான்னு கண்ணா பின்னான்னு கத்த, ஐயோ வாய மூடுறி இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நமக்குள்ள கல்யாணம் ஆகல அதுக்குள்ள இவ்வளவு குத்தல் பேச்சு பேசுறாங்க, அதனாலதான் நீ தயங்கி உட்காந்துட்டு இருக்க எதுக்கும் பதில் சொல்லாம, இந்நேரம் உனக்கு எனக்கும் மட்டும் கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வை குயின் மதரை அப்படியே பொடியா நசுக்கிருப்பேன், நான் கூட உறுதுணையா இருக்கேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உனக்கு நிம்மதியையும்
சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அரண்மனையை விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு இவனும் சிரிக்கிறான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணுவ. சோ நம்ம இப்ப இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நமக்கு தூக்கம் வரலையா, வா தூங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கார் இப்போ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதுல கிராண்ட் பிரின்ஸும் குயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஸ்மூத்தா டிரைவ் பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்ல, டிரைவிங் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இப்படி நிதானமான ஸ்பீட்ல போகும்போது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் எனக்கு பைக் ஓட்டெல்லாம் பெர்மிஷன் கிடையாது, அதனால இந்த மாதிரியான ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டு கதவை திறந்து வச்சுட்டு காத்து வாங்கிட்டே போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அதை பார்த்துட்டு உண்மையாவே உனக்கு பறக்கிறதுக்கு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இங்க இருந்து படகுக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்கு. இவ கை தட்டின உடனே அங்க இருக்க போட்ஸ்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு கிராண்ட் பிரின்ஸுக்கு செம சந்தோஷம். நம்ம இப்ப அப்படியே காத்துல பறந்து போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது போட்ல போயிட்டு இருக்கும்போது எப்படி காத்துல போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, வா நம்ம போறோம், இப்போ இந்த கப்பல்ல போறோம் அப்படின்னு ஒரு படகை காமிக்க, சரின்ட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது இவ குடு குடு குடுன்னு ஓடுறா. சாங்ஹியூ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி இவன் ஓட, அந்த நேரத்துல இவனுக்கு அவனோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துல வருது. இதுல யாரோடது, வாடகைக்கு எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே அவ பின்னாடி போக, எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்து பிரமிச்சு போறான். இந்த பக்கம் மெஜஸ்டி ஓடி வர, அந்த இடத்துல சோயில இருந்து டூஹைஜுன் மிஸ்டர் சோய் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ மெஜஸ்டி ஓடி வந்து, எங்க என்னோட அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்க, அப்ப மிஸ் சோயும் இல்லையா அப்படின்னு கேட்டு இன்னும் வருத்தப்படுறாரு. அவங்க அங்க இல்ல அப்படின்னு சொன்னோன்னே கவலைப்பட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் போட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இவ ஃபுட் எல்லாம் வச்சுட்டு அவனுக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு இருக்கும்போது, என்ன சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் சொல்லும் போது, இவ இங்க இருக்க சாப்பாட்டெல்லாம் சாப்பிட வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல குறிப்பிட்ட ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு எதையோ எடுத்து அவன் வாய்க்குள்ள திணிச்சிடறான். அவனும் அதை கீழே துப்பிட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ இன்னைக்கு பேசினதை நான் கேட்டுட்டே தான் இருந்தேன், என்ன சொன்ன, சாப்பாட்டை சாப்பிட முடியாது, அப்புறம் எப்படி ஒரு கமாண்டரை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், இதுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது எதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்ல, ஊட்டி விட்ட சாப்பாட்டை சாப்பிட்றன்ற மாதிரி சாப்பிட்டோன்னே இவளுக்குள்ள சந்தோஷம். அப்புறம் பிளேட்ல இருக்க ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கப்பலோட டாப்ல ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி ஆசுவாசமா இருக்க, மூச்சு விட முடியாம நின்றுட்டு இருக்கான். இவளும் தட்டி கொடுக்குறா, என்னடா இந்த இடத்துல பயம் உனக்கு, இது கூட பயப்படுறியே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கிண்டல் பண்ண, அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு வந்து அவனோட விரல்ல கொஞ்சம் நூலை சுத்தி விட்டு பின்னால அவனோட கையில குத்த போறா. அப்போ இவனும் குத்தாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பேசிட்டு இருக்கும் போதே குத்திடுறான். சரி இந்த கவர்ட்லின்னு சொன்னில, அப்ப என்னை பார்த்து கோழன் தானே சொன்ன, நான் கோழை மாதிரியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உண்மையாதான் நீ சரியான கோழை தான், பறக்கணும்னு ஆசைப்பட்ட, சரி பறக்கலாம் வாடான்னு கூப்பிட்டு போனா பயந்து போய் படகு உச்சியில கூட நிக்க மாட்டேங்கிற, என்ன பண்ணலாம் உன்ன, நீ இந்த டைட்டானிக் படம்லாம் பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டிட்டு போறா. அப்ப இவளோட ஷூ எல்லாம் கழட்டி போட்டுட்டு கார்னர்ல ஏறி போய் அவ கையை விரிச்சிட்டு அப்படியே ரோஸ் மாதிரி நிக்க, பின்னாடி ஹீரோவும் வந்து அவளோட இடுப்பு பிடிச்சிக்கிட்டு விழுந்துராத அப்படின்ற மாதிரி நிக்க, இப்ப ஃபீல் பண்ண, இப்ப நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கணும், நீ தான் ஜாக் நான் தான் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தைரியமா அந்த போட்டோட கார்னர்ல நிக்கிறாங்க. இப்ப கிராண்ட் பிரின்ஸும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த காத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டே அவளை பிடிச்சிட்டு வரா. சோ அதை நினைச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட போட்ல ட்ரிப்பு போகும்போது எத்தனை பேர் இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஹீரோயின் பறந்து போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோவும் அதை ரொம்ப நேரமா ரசிச்சு அவனுக்குள்ள ஒரு தைரியத்தையும் வளர்த்துக்கிறான். அப்ப ஹீரோ பார்த்து, ஏண்டா நீ பறக்கலையா, இடுப்பு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க, நீயும் கைய இப்படி ஓபன் பண்ணி பறக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி தடுமாறி அப்படியே அங்க இருக்க பெட்ல விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது, அப்படியெல்லாம் எழுந்துக்காத, அப்படியே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்க கட்டி அணைச்சுக்கிறான். யுவர் ராயல் ஹைனஸ், நான் உங்க மேல படுத்திருக்க, அதனால உங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவளை கீழே திருப்பி போட்டு, நீ எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் எனக்கு ஹர்ட் ஆகாது, நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை முத்தமிட, இந்த தடவை ஹீரோயினுக்கு அந்த முத்தம் பிடிச்சு போய் அதை ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் சீன்ல இவங்க ரெண்டு பேரும் நம்ம இரண்டாவது முறை டான்ஸ் ஆட போறோம் இல்லையா அப்படின்ட்டு ஏதோ மாடி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நின்று திரும்பவும் அந்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஆடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள செம காமெடியா கிரேசியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலா இவங்க இந்த பக்கம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும்போது அரண்மனையில இவங்களுக்கு என்னெல்லாம் தீங்கு பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. இதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த டிராமா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும் ரிலீஸ் ஆகிறதுனால அன்னைக்கு மட்டும் தான் என்னால போஸ்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காம பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல வைங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.